இயேசுப்பா பிளஸ்ஸடாக இந்த காலை வேளையிலேருந்து இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திருக்கிறாரு. அதனாலேயே அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஏசப்பா நம்மளை ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கும் சில ஆசீர்வாதங்கள் குறித்து நம்ம பணத்தை குறித்து ஹல்லேலூயா ஏசப்பா வார்த்தைகளை தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி அறிக்கை பண்ணுங்கள். வேறு லெவல் டே பை டே ஒவ்வொரு நாளுக்கு நீங்கள் அதிகம் பண்ணுங்கள். சங்கீதம் 81 அதிகாரம் 16வது வசனம், கண்மலியின் தேனிலும் ஹல்லேலூயா திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. கண்மலையில் இருக்கக்கூடிய தேன் எப்படி இருக்கும்? மலைந்தேன்னு சொல்கிறாங்க. அந்த தேனை விடரும் திருப்தியாக்குகிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 128 2வது, எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்டாகும் அல்ல, உண்டாயிருக்கிறது. அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா எல்லாவற்றையும் பெற்று கொண்டோம் என்று தைரியமாக. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம், என்ன அழகா இருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் குறைபட மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 2வது வசனம் என்ன வருது? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை ஹல்லேலூயா என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். இன்னும் அதிகமாக சங்கீதம் 1வது 2வது வசனம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் ஹல்லேலூயா எப்படி இருப்பார்? பிளஸ்ஸடு. ஹல்லேலூயா. ஒலிவ மர கண்டுகள் போல ஒரு குறைவில்லாமல் நல்ல பிளஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 23 ஹல்லேலூயா 5வது வசனம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்த்து அமர்த்த தண்ணீரின் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த காரியங்கள் ஏசப்பா வேதத்தில் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்? வசனத்தை வாசித்து பெற்று கொண்டு விட்டோன்னு. ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம், அவரை தொழுது கொள்ளுகிறவனுக்கு ஐஸ்வர்யம் ஹல்லேலூயா பண்ணாது இருப்பாரோ? இல்லை, கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணி விட்டார். நீங்கள் தைரியமாக எபிரேயர் 11:1 விசுவாசம்